அரேஞ்ச் மேரேஜுக்கு நீங்கள் வரணும். வந்து எல்லோரும் அரேஞ்ச் மேரேஜில் சாப்பிட்ணும். ரொம்ப அப்புறம் பூமராக இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோங்க எல்லாரும் சொன்னால். வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ரோட் ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு இன்னைக்கு கிளம்பியாச்சு. அப்படியே வந்து இங்கேருந்து பாமஸ்டான் வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நான் நடுல கட் பண்ண, நீ வாயில் தப்புன்னு கட் பண்ணாத. ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இப்போ ஒரு லாங் வீக்கெண்ட் நியூசிலாந்துல அங்க இருக்காங்க. ஹாய் லாங் வீக்கெண்டுக்கு வெல்லிங்டன்ல இருந்து நியூ பிளிமத்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அது ஒரு சின்ன ஒரு டவுன். வெல்லிங்டன்ல இருந்து ஒரு 4 hours டிரைவ். கிளம்பியாச்சு. அப்படியே மெதுவா, ஆனா ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் தான். எல்லாரும் வந்து ரோட் ட்ரிப்னா 8 மணி 7 மணிக்குள்ள கிளம்பிடுவாங்க. நாங்க 10 மணிக்கு கிளம்பி இருக்கோம். பொறுமையா கிளம்பி இருக்கோம். எஞ்சி காஃபி குடிச்சு எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கப்புறம் கிளம்பி இருக்கோம். இன்னைக்கு வந்து அவன் பிளான் வந்து என்னவோ 8 மணிக்கு கிளம்பிடணும், நைட்டு படுக்கும் போது தான் சொல்லிட்டான். சரி பாப்போம் அப்படி சொல்லிட்டு காலையில எந்திரிக்கும் போதே 8 மணி. இதுல அழகு என்னன்னா, இன்னைக்கு ட்ரிப்பு காலையில தான் பேக்கே பண்றோம். அது மோஸ்ட்லி என்னாலதான். ஏன்னா நேத்திக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சா, நல்லா பேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அது ரசை வாங்க போல. வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக நல்லா கிடைக்கும் நினச்சிட்டு திரும்பி போகும்போது ஒரு கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம் அப்படி வாங்கி போட்டு போயிடலாம். ஃபேமிலி க்ரௌட் ஆயிட்டாலே இதான் போல. யோசனைலாம் பார்த்தீங்களா? முன்னாடிலாம் நாங்கள் வந்து ஊருக்கு சுற்றும் போது வா நம்ம போய் இந்த ஊரை பார்க்கலாம், அது பண்ணலாம், அதை சாப்பிடலாம்னு சொல்லுவோம். இப்போல்லாம் ஓகே இங்கே போய் தக்காளி. வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு குமாரு. இன்னைக்கு டின்னருக்கு என்ன இருக்கு வீட்டில்? இருங்க அவங்கள காமிச்சிடுறேன். ஸோ அப்படி நியூ பிளிமத் வந்தாச்சு. ஹோட்டல் போகிறதுக்கு இன்னும் ஒரு 10 minutes இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அந்த ஃபேமஸான மவுண்டன் பேர் வந்து மவுண்ட் டார்னாக்கி. அதே மாதிரி இங்கே கென்ட் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். அதை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கே போகிறோம். இது வந்து ஹைவே நினைக்கிறேன் 100 zone, அதனால் 100ல் தான் போவாங்கன்னு. ஸோ கேர்ஃபுல்லாக தான் நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே நிற்பாங்க. ஒரு 4-5 கார் இங்கே நிற்கிது. கூர்மையாக கவனிச்சோன்னா கார் ஒரு சதம் இருக்கும். வர கேப்பில் இப்படிங்கிறதுக்குள்ள கிளம்பிடணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏற்றிட்டு போயிடுவானுங்க. அட பாவீங்களாக அங்கே என்னென்னமோ பண்ணின்னு இருக்கானுங்க. சரிவா நம்ம போய் எதாவது ட்ரை பண்ணலாம். வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்னு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். செம்மையாக இருக்குது. நியூ பிளிமத்தில் கென்ட் ரோட் வியூ. அங்கே பின்னாடி பாருங்கள், மவுண்ட் டார்னாக்கி. ஒரு வகையாக வந்து சேர்ந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 3 days தங்க போகிற ஹோட்டல் வந்து
பிளைமவுத் இன்டர்நேஷ்னல். செக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரூம் டூர் காட்டுறேன். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஃபுல் லென்த் மிரர், மேலே ஹீட் பம்ப், இங்கே இன்னொரு மிரர், அப்புறம் பேசன், இந்த யூஸ்வலாக வைப்பாங்களே பாடி வாஷ், ஷாம்பு, கண்டிஷ்னர் அதெல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஷவர், டாய்லெட். அப்படியே வெளில வந்தால் கெட்டில், காஃபி இங்கே ஏதாவது இருக்கா? கிளாஸ்லாம் இருக்குது. அப்புறம் மைக்ரோவேவ், ஃப்ரிட்ஜ். அங்கே வந்து ஒரு டபுள் பெட், இங்கே ஒரு சிங்கிள் பெட். இங்கே இன்னும் பெரிய மிரர் ப்ளஸ் டிவி. டிவி இன்னும் போடல, செக் பண்ணால் தான் தெரியும். நம்ம வீக்கெண்ட் லக்கேஜ். ஓய், என்ன பண்ணுற? Tom and Jerry. ஓகே, டாம் அண்ட் ஜெரி பார்க்கலாம். Let me on the watch. Tom and Jerry. இங்கே வியூ. He's opening. நம்ம இங்கே கட் பண்ணிட்டு நாளையிலேருந்து நம்ம சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம நியூ பிளிமத்தில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இடம் இங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள், 3 சிஸ்டர்ஸ் அண்ட் எலிஃபண்ட் ராக். அதோட ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்தால் எதுவும் தெரியாதோன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் கரெக்டாக நாங்கள் வர்ற டைமில் ஓரளவுக்கு வந்து மழைலாம் அடங்கி கொஞ்சம் லைட்டாக இப்போ வெயில் அடிக்குது. எங்களோட சிட்னி vlog பார்த்துருந்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம இதே மாதிரி ஒரு 3 சிஸ்டர்ஸ் ஃபார்மேஷன் போயிருந்தோம். இந்த இடத்த பற்றின ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இது ஆக்சுவலாக 4 சிஸ்டர்ஸாக இருந்திருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடல் அலை வந்து பட்டு அதே மாதிரி ஏர் இங்கே சுற்றி இருக்கிற காற்றும் பட்டு அது வந்து எரோட் ஆகிருக்கு. ஸோ 4 சிஸ்டராக இருந்த அந்த ஃபார்மேஷன் இப்போ கரண்ட்டாக 3 தான் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கிற எலிஃபண்ட் ராக் வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தோன்னா அழகாக ஒரு யானை மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு பேர் எலிஃபண்ட் ராக். ஸோ நியூ பிளிமத்துலேருந்து ஒரு 50-55 மினிட்ஸ் ட்ரைவ் வந்தோன்னா இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம், 3 சிஸ்டர்ஸ் அண்ட் த எலிஃபண்ட் ராக். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட் லன்ச் ஸ்பாட். லஞ்சுக்கு எங்கே வந்திருக்கோன்னா நியூ பிளிமத்தில் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வந்து நியூசிலாண்டில் 2 லொக்கேஷனில் இருக்குது. பாமஸ்டன் நார்த்துன்னு ஒரு ஊர்லேயும் இருக்குது, நியூ பிளிமத்துலையும் இருக்குது. பாமஸ்டன் நார்த்தோட அரேஞ்ச் மேரேஜுக்கு வந்து நாங்கள் போயிருக்கோம். சரி, நம்ம நியூ பிளிமத்தில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக லஞ்சுக்கு இங்கே வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, இங்கே ஆரம்பிக்கிறது ஒரு கார்லிக் பரோட்டா, அப்புறம் நெய்ச்சோறு, அப்புறம் ப்ரான் கிரேவி. இங்கே வந்து ப்ரான் கறி வித் மாங்காய், ஸோ அது இருந்தது. ரா மேங்கோ ப்ரான் கறி, அப்புறம் கோட் ஃப்ரை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட் ஃப்ரையில் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா பெப்பர்லாம் நல்லா தூக்கலாக போட்டு பாருங்க, இந்த ஸ்லைஸ்டு ஆனியன் பீஸ், ஸ்லைஸ்டு கோகோனட் பீஸ்லாம் வச்சு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்லிக் பரோட்டா வித் ப்ரான் கறி. அந்த மாங்காவோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் நியூ பிளிமத் வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட். அரேஞ்ச் மேரேஜ் பேரே கொஞ்சம் குவைக்கையாக இருக்குல்ல, அரேஞ்ச் மேரேஜுக்கு நீங்கள் வரணும். வந்து எல்லோரும் அரேஞ்ச் மேரேஜில் சாப்பிட்ணும். ரொம்ப அப்புறம் பூமராக இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோங்க எல்லோரும் சொன்னால்.
ஸோ பரோட்டா முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மஸ்ட்டு ட்ரை நெய்ச்சோறு. ஸோ நெய்ச்சோறு கொஞ்சோண்டு கிரேவி, கொஞ்சோண்டு கோட் ஃப்ரை போட்டு சூப்பராக இருக்கும். தமிழ்நாடு நெய்ச்சோறு மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் கேரளா ஸ்டைல் நெய்ச்சோறு இது. இன்றைக்கி ஹைலைட்டு இந்த ப்ரான் கறி தான். எஸ்பெஷலி இந்த மாங்காய் ஃப்ளேவர்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லஞ்ச் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. அந்த க்ரீன் மேங்கோ பார்த்தோன்னே தான் என்னோட பண்ண க்ரீன் மேங்கோ சாப்பிட்டே ஆகணும், ரொம்ப நாளாச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த பரோட்டா மட்டும் கொஞ்சம் ட்ரை, அது எங்கள் மிஸ்டேக் தான். நாங்கள் அதை ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடாது. கேரளா பரோட்டா நம்ம ஊர் பரோட்டா, கேரளா பரோட்டாவும் ஒன்று வச்சுருந்தாங்க, நம்ம அதை வாங்கியிருக்கணும். அதுக்கு பதிலாக நாங்கள் கார்லிக் பரோட்டா போட்டது எங்கள் மிஸ்டேக் தான். ஸோ இட் வாஸ் அ குட் லஞ்ச். எவ்வளோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு $100 ஊர் காசுக்கு ஒரு 5000 ரூபாய். ஸோ நீங்கள் வந்து இங்கே வெக்கேஷன் வரீங்கன்னா உங்களுக்கு ரஃப்லி ஒரு $80 to $100 ஆகும் ஒரு லஞ்சுக்கு நீங்கள் வரும்போது. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா தனியாக வந்தால் யூ கேன் ஜஸ்ட் மேனேஜ், எங்கே வேணாலும் சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னா டே ரவா பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். நியூசிலாண்டில் பார்க்குறதுக்கு சூப்பரான பிரிட்ஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த டே ரவா பிரிட்ஜை சொல்லலாம். இதோட டிசைன் வந்து ஒரு திமிங்கலத்தோட எலும்பு கூட இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ணியிருக்காங்க. மௌரி கலாச்சாரத்தில் இந்த பிரிட்ஜ் வந்து கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரிட்ஜோட ஒரு எண்ட்லேருந்து பார்த்தா மவுண்ட் டார்னாக்கியோட பியூட்டிஃபுல்லான வியூஸ் ப்ளஸ் இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டும் கூட. Do you want to go home or beach? சரி வா. இப்போ வந்து டீல் பண்ணுற ஒரு விஷயம், ஐ வாண்ட் டு கோ ஹோம். இதை வந்து ஆனா சொல்லினே இருப்பா. ஸோ ட்ரிப்பில் வந்து இதை சமாளிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நியூ பிளிமத்தில் இருக்கிற புக்கே அரிக்கி மியூசியம் ஒரு சாதாரணமான மியூசியம் கிடையாது. இது ஒரு மியூசியம், லைப்ரரி, விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சென்டர் எல்லாம் சேர்ந்த ஒரு இடம். இங்கே நியூசிலாண்டோட வரலாறு, கலாச்சாரம் எல்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மவுண்ட் டார்னாக்கி, மௌரி மக்களோட வரலாறு, நியூ பிளிமத்தோட பழைய கால நினைவுகள், இது எல்லாத்தையும் ஆழமாக புரிய வைக்கிறதுக்கான ஒரு அருமையான இடம். கிட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சூப்பரான ஒரு டைம் பாஸ் இந்த புக்கே அரிக்கி மியூசியம். ஸோ புக்கே அரிக்கி மியூசியம் போனோம். மியூசியம் பார்த்துட்டு கரெக்டாக சன்செட் டைம் ஆச்சு. ஸோ சூப்பராக ஒரு சன்செட் பார்த்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸுங்கிறது எங்களுக்கு தெரியாது. கரெக்டாக நாங்கள் அது வந்திருக்கோம் பை கோஇன்சிடென்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் இருட்டினோன்னு இங்கே இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வந்தாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே சில் பண்ணிவிட்டு லைட் ஃபெஸ்டிவல் பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ நியூ பிளிமத்தில் நம்ம வந்திருக்க லாஸ்ட் ஸ்பாட் லேக் மங்கமொஹோய் வியூ பாயிண்ட். ஸோ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து மவுண்ட் டார்னாக்கி சூப்பராக இருக்குது. இந்த லேக் வந்துட்டு அந்த வியூ பாயிண்ட் வந்து ஒரு 4 minutes வாக்கு தான். ஸோ நியூ பிளிமத் வந்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. நல்ல ஆசை தீர ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மவுண்ட் டார்னாக்கியோட அழகை ரசிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ நம்ம நியூ பிளிமத் ட்ரிப் இனி இதே முடிந்தது. அவ்வளோதான். இப்போ திருப்பி வெலிங்டன் போகணும், வேலையை பார்க்கணும். எஸ், அடுத்த ஹாலிடேக்கு வெயிட் பண்ணணும். எஸ். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now we Take care. brick house. Yes, we are going to a brick house. Okay. Take care. I'll see you guys in the next vlog. Bye. Bye.